திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என திமுக முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஜென்சி டிஎம்கே மீட்டப் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய டிஆர்பி ராஜா, திமுகவை பார்த்தால் ஒரு சிலருக்கு எப்பவுமே பயம் இருந்து கொண்டே இருக்கும் என்றும், திமுக 75 ஆண்டு காலமாக துரோகத்தை பார்த்த கழகம் என்றும் கூறினார். முன்னாள் முதல்வர் கலைஞர் 89 வயதில் கூட அவரை நோக்கி வருகின்ற அனைத்து எதிர்கருத்துக்களையும் பார்ப்பார் என்றும், அதேபோல் நாமும் அவ்வாறு பார்க்க வேண்டும் என்றும் இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கினார். திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. இன்று மட்டும் சிலரின் துரோக செயல்கள் இல்லை. ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மண்ணை போட்டு நசுக்கிட்டு இருந்த பலரை எதிர்த்து சுயம்புவாக எழும்பி இளைஞர்களின் இயக்கமாக இருந்து உதித்த சூரியன் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு இன்று இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பெரியாரும் அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் இவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு வார்க்கப்பட்ட நமது திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அரவணைப்பில் இதுவரை வரலாறு காணாத வளர்ச்சியை கொடுத்து தமிழகத்தை அப்படி தூக்கி நிமிர்த்தி 10 ஆண்டு கால இருண்ட ஆட்சிக்கு பிறகு ஒளியை ஏற்றி விடியலை கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி. ரொம்ப ஈஸியா சிலதெல்லாம் கிடைச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலேயும் என்னவோ தெரியல, ஒரு சிலருக்கு அந்த வேல்யூ தெரியாம போச்சு. அந்த வேல்யூ தெரியாம போனதுனால ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சு. இதுல ஒரு சில விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்படி அடிக்க இன்னும் அதிகமா எழும்புற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்று மட்டும் சிலரின் துரோக செயல்கள் இல்லை. ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மண்ணை போட்டு நசுக்கிட்டு இருந்த பலரை எதிர்த்து சுயம்புவாக எழும்பி இளைஞர்களின் இயக்கமாக இருந்து உதித்த சூரியன் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தின் மூலமாக 75 ஆண்டு காலத்தையும் கடந்த ஒரு இயக்கம் இன்றும் இப்படி ஒரு எழுச்சியோடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கொள்கைகள். இந்த கொள்கை பிடிப்பு இருக்கும் வரை தமிழ்நாட்டை, தமிழனை யாரும் எந்த காலத்திலும் சீண்டி பார்க்க முடியும். நிறைய பேசணும் இருக்கு, ஆனால் அவ்வளோ இங்கே பேச முடியாது. அதற்கான சூழலும் இது இல்லை. ஆனால் முதலில் இந்த காலகட்டத்தில் நான் திமுக காரன், அந்த திமுக கூடிய உயர பிடிச்சுக்கிட்டு போறான் பார், அவன் தான் உண்மையான திமுக காரன். அந்த காலத்துல காங்கிரஸோட அடக்குமுறையை தாண்டி வந்து அதற்கு பிறகு மிசா எனும் அந்த கொடுங்கோல் காலகட்டத்தை தாண்டி வந்து 13 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் மட்டுமே இருந்துவிட்டு மிகப்பெரிய கொடூரமான அன்னைக்கும் பொய் செய்திகளால் 91 பொய் செய்திகளினால், பொய் பிரச்சாரத்தினால், இது இன்னும் மட்டும் நடக்கல, அன்னைக்கும் நடந்துச்சு. பொய் பிரச்சாரத்தினால் ஆட்சி அமைக்க முடியாத சூழலிலும் மீண்டும் 96 மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்று மீண்டும் வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை கொடுத்து துவண்டு கறந்து விழுந்து கிடந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்தது 96 சரி, 2006 சரி, 21 சரி, திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதெல்லாம் பார்த்து இன்னைக்கும் தன்னெழுச்சியா எந்த உதவியும் இல்லாம அண்ணன்
என்ஆர் இளங்கோ அவர்களுக்கு ஸ்பெஷல் நன்றி நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும்.